தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு 3 பேர். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு தீவுக்கு 3 பேர் கப்பல்ல வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களோட மதத்தை பரப்புறதுக்காக வராங்க. அப்படி அந்த 3 பேரும் தீவுல இறங்கின பொழுது தீவுல இருக்க மக்கள் அவங்களோட கடவுளை ரொம்பவும் எளிமையா வழிபட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த 3 பேரும் நேரா அந்த மக்கள் கூடியிருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்கள கூப்பிட்டு, நீங்க கடவுளை ரொம்ப எளிமையா வணங்குறீங்க, அதனால கடவுள் உங்களுக்கான வரத்தை நிச்சயமா தரமாட்டாரு. கடவுளை கும்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊர் மக்கள் கடவுளை கும்பிடுறதுக்கு முறையா? நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை கடவுள்கிட்ட வேண்டுனா நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே இவ்வளவு நாளும் நம்ம எளிமையா கும்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட, என்ன சொல்றீங்க, நாங்க எளிமையா கும்பிடுறோமா அப்படின்னா ரொம்ப பெருசா கடவுளை எப்படி கும்பிடுறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த 3 பேரும் சொல்றாங்க, கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூ, பழம், தேங்காய், சூடம், சாம்பிராணி இந்த மாதிரி நிறைய வச்சு கடவுளை நல்ல நாள் பெருநாள் எல்லாம் 6 கால பூஜை செஞ்சு வழிபடணும். சாப்பாடெல்லாம் செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு மக்களுக்கு அள்ளி தரணும் பிரசாதமா அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அந்த தீவு மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. இப்படியெல்லாம் கடவுளை கும்பிடுவாங்களா? எங்களுக்கு இப்படியெல்லாம் தெரியாதே, இனிமே நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு தீவு மக்கள் சொல்றாங்க. அடுத்ததா அந்த 3 பேரும் அவங்களோட மதத்தை பரப்புறதுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க முறைப்படி கடவுளை ரொம்ப பெருசா தீவிர பக்தியோட வணங்குறாங்க. அப்படி அந்த 3 பேரும் கடவுளை வணங்கி முடிச்சதும் இவங்க எப்படியும் நம்ம மதத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கப்பல் கடல்ல மிதந்து போய்கிட்டு இருக்கு. பாதி தூரம் போனதும் 3 பேர்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயோ நம்ம பொருளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே, இப்ப எப்படி போய் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு. அதுக்கு மீதி 2 பேரும், இனிமே எப்படி திரும்பி போக முடியும், பாதி தூரம் கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் தண்ணி மேல நடந்து வராரு. இத பார்த்ததும் 3 பேருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவரு தண்ணி மேலேயே நடந்து வராரு, நாமெல்லாம் மிதந்துதானே வருவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள 3 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த தீவுல இருந்து வந்தவர் எதுக்காக வந்திருக்காருன்னா அவங்க தொலைச்சிட்டு வந்த அந்த பொருளை திரும்பி அவங்க கிட்டயே ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவங்க இவரை பார்த்து தன்னோட பொருள் தொலைஞ்சதையே மறந்துட்டாங்க. இவரை பார்த்து, நீங்க எப்படி தண்ணி மேலேயே நடந்து வரீங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான், உங்க கடவுள் தான் பெரிய கடவுள், தண்ணி மேலேயே நடக்கிற சக்தியெல்லாம் கொடுத்திருக்காரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தீவுல இருந்து வந்தவர் சொல்றாரு, நாம கடவுளை வணங்கும் போது யார் கும்பிடுற கடவுள் பெருசு அப்படின்னு பார்க்க கூடாது, உண்மையான பக்தியோட நம்ம கும்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுளை கும்பிடுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, நாம நம்மளோட முறைப்படி செய்யறது தான் சரி. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பத்தியோ இல்ல அடுத்தவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு குறை சொல்றதோ ரொம்பவும் தப்பு. நாம எதை செஞ்சாலும் அதை உண்மையா மனசுல ஈடுபாட்டோட செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கைகூடி வரும்.